ஹலோ ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு த மொபைல் ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நாம் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு வச்சுக்கி, நம்ம டெலிகிராமில் ஃப்ரீயாக ஒரு சிக்னல் கொடுத்துருந்தோம்ல, பர் டே ஒரு சிக்னல் ஃப்ரீ அப்படின்ற அந்த இதில் சீரீஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம அதுக்கான அனலைஸ் பார்க்கணும். நம்ம என்ன தான் வந்து வெறும் சிக்னலை மட்டும் டெலிகிராம்லேயோ வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை பெய்ட் பேசிஸில் வந்து நம்ம டெலிகிராமில் வந்து உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்சியாக எஃபெக்டிவாக நாங்கள் சொன்னாலும் அது வேஸ்ட் ஆஃப் டைம். அது உங்களுக்கும் அது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு ப்ளே நடக்குது, சைக்காலஜிக்கல் ப்ளே. இப்போ நான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ galuniversity.p இதுதான் வந்து நான் வந்து உங்களுக்கு நான் சிக்னலாக கொடுத்துருந்தேன். ஸோ இந்த சிக்னல் வந்து அழகாக நம்ம வந்து என்ட்ரி ப்ரைஸு, ஸ்டாப் லாஸு, எக்ஸிட்டு, டார்கெட்டு, அதுக்கடுத்து பார்த்தா எவ்வளோ லெவலில் ஜெயிக்கணும், இதெல்லாம் வெறும் டெக்ஸ்ட்டாக கொடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா எதுக்காக உங்களுக்கு வீடியோ அனலைஸ் பண்ணுறேன். இதுக்கான ஒரு மெயின் மோட்டிவ் என்னென்னா லேர்ன் பண்ணதான். வெரி சிம்பிள். ஏன்னா நாங்கள் இல்லாத டைமில் நீங்கள் வந்து இப்போ மார்க்கெட் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டா தான் நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலி ட்ரேட் பண்ணணும். எப்பயுமே வந்து நம்ம யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. சார்ந்து இருந்தனா நம்மளால் கண்டிப்பாக வந்து முன்னேற முடியாது. இப்போ நீங்கள் எத்தனை நாள் வரைக்கும் என்கிட்ட வந்து பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் உங்களால்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுமா, நான் என்கிட்ட பே பண்ணதுனால உங்களுக்கு ப்ராஃபிட் வரும், இந்த மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரணும். அந்த கேள்வி வர வைக்கிறதுக்காக தான் நான் இப்போ சொல்கிறேன். எக்ஸாம்பிள் நானே வந்து என்ன டீப்ரமோட் பண்ணுறேன். ப்ரொமோஷன் பண்ணியே அதிகமாக சிக்னல் இப்போ கஸ்டமர் இருக்காமல் சப்ஸ்கிரைபர்ஸோ யூடியூப்பில் ஃபாலோவர்ஸ் அதிகமாக ஆகாமல் நானே பேருக்கு எடுத்துக்கிறேன், எனக்கு தெரியுது. பட் இருந்தாலும் உங்களுக்கு நீங்களே அனலைஸ் பண்ணணும்ல, உங்கள் மைண்ட் செட் பற்றி நான் சொல்லணும்ல. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இது உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்களே கேட்டுப்பேன். எதுக்காக என் வீடியோவை நீங்கள் பார்க்கணும்? முதல் விஷயம், எதுக்காக என்னோடய டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணி இருக்கணும்? Why did you join with us? Why did you follow us? யோசிங்க, பதில் கிடைக்குதானே? அதுக்கு எதுக்காக வந்து எதுக்காக வந்து எங்ககிட்ட வந்து நீங்கள் பே பண்ணி கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை பே பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு நீங்கள் பே பண்ணுற உங்கள் டைமோ உங்கள் மணியோ அந்தளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் ஒர்த்தா? இந்த கேள்வி வந்து என்கிட்ட மட்டும் இல்லை, நீங்கள் எங்கேயாவது நீங்கள் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறீங்களோ, யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடியோ எல்லாத்தையும் நல்லா 1க்கு 100 டைம்ஸ் யோசிச்சுக்கோங்க. சொல்லுவாங்களே, ஒரு தடவை நான் யோசிச்சுட்டா இன்னொரு தடவை யோசிக்கவே மாட்டேன். காரணம் வெறும் சிம்பிள் தான். இது ஒரு டைலாக் தான். விஜய் சொன்ன டைலாக் இருந்தாலும் விஜய் சார் சொன்ன டைலாக் இருந்தாலும் சரி இருந்தாலுமே, பட் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு மைண்ட் செட்டான டைலாக் இது. ஐ லவ் இட் மோர் இந்த டைலாக். காரணம், ஒரு தடவை நம்ம யோசிச்சுட்டா அந்த ஒரு தடவை யோசிக்கும் போது மல்டிபிள் வேஸில் நம்ம யோசிக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தா, நம்ம ஸ்கூலுக்கு போனால் இந்த ஒரு வழி தான் ஸ்கூலுக்கு இருக்குதா, காலேஜுக்கு இந்த ஒரு வழி தான் காலேஜுக்கு இருக்குதா, வேலைக்கு எம்ப்ளாய்மெண்ட் நம்மளோட ஒர்க் ஆஃபீஸுக்கு இந்த ஒரு வழி தாங்க. ஏன் இது இல்லாமல் நம்ம மல்டிபிள் வேஸ் இருக்குதா இல்லையா, எப்படிலாம் நம்ம போய் ரீச் பண்ண முடியும், இந்த மாதிரி நிறையா வகையாக நம்ம யோசிக்கணும். யோசித்து அதுக்கான ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை தவிர்த்து பிளைண்டாக நம்ம இருந்தோம்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம். 1 minute ப்ளீஸ். சாரி, ஒரு சின்ன இன்டர்பிரேஷன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கேள்வி நீங்கள் முதல்ல யோசிங்க. ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி யோசித்து செய்ய தான் பெட்டர். அதுக்கடுத்து யோசிச்சதுக்கடுத்து திரும்பி நம்ம விஷயத்தை யோசிக்கவே கூடாது. காரணம், நம்ம செய்யும்போது ஒரு முடிவை கன்ஃபியூஸ்டான ஸ்டேஜில் இல்லை டபுள் மைண்ட் செட்டில் ஐயோ செய்யலாமா வேணாம் அப்படின்னு பண்ணால் நம்ம யோசிச்சது வேஸ்ட்டு. நம்மளால் அந்த விஷயத்தை ஒழுங்காக செய்யவும் முடியாது. இதுக்காக தான் அவர் வந்து அந்த மாதிரி சொல்லியிருந்தார். ஓகேவா? இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது, அதை மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது நம்ம கற்றுக்கணும். ஸோ அதை வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி, இந்த கேள்வியை என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கான பதில் என்ன தெரியுமா? இங்கே பாருங்கள், நம்ம டெலிகிராம் சேனலில் நாங்கள் ப்ராஃபிட் அண்ட் ரிசல்ட்டை கொடுக்குறோம். அதேமாரி நாங்கள் வந்து 100% வந்து சொல்கிற எல்லா சிக்னலுமே ப்ராஃபிட் கிடையாது தான். பட் நாங்கள் எண்ட் ஆஃப் த டே இல்லை எண்ட் ஆஃப் த வீக் எண்ட் ஆஃப் த மந்த் எங்களால் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் ஆகுது. 25% நாங்கள் ப்ராஃபிட் தரோம் நீங்கள் எங்களுக்கு பே பண்ணுறதால. அது மினிமம் ரொம்ப 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 கம்மியான நாங்கள் சார்ஜ் பண்ணுறதுலே வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 25% ப்ராஃபிட் தரும்போது இது உங்களுக்கு ப்ரூஃப் தானே. சிக்னல் நாங்கள் கொடுக்கறது வந்து அதை நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டைமிங்லேருந்து எல்லாத்தையுமே நாங்கள் கூகுள் ஷீட்டில் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கடுத்து அதே ப்ராஃபிட் கொடுக்குமா, அதுக்கடுத்து அந்த ப்ராஃபிட்டுக்கான பைபிள் எக்ஸ்சேஞ்சிலேயோ நாங்கள் பண்ணுறோம் கிரிப்டோ. ஸோ அதுக்கான ரிசல்ட்டையும் உங்களுக்கு காமிக்கணும். இதை விட உங்களுக்கு ப்ரூஃப் என்ன வேணும்? இதோட பெரிய ப்ரூஃப் என்னென்னா, உங்களுக்கு நாங்கள் சிக்னல் கொடுத்தோடனே நாங்கள் வீடியோ வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணுறோம் அனலைஸ் பண்ணி. இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு எங்கே கிடைக்கும்? அனலைஸோட கற்றுக்க முடியுமா எங்கேயாச்சும்? இத்தனை ஃபெசிலிட்டிஸ் வரும், அது மினிமமான அமௌண்ட்டில். தென் இதை விட நீங்கள் பெட்டராக எங்கே கிடச்சிங்கன்னா நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. எனி திங் எல்ஸ்
பட் எப்பயுமே ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுவார், ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா டைம் கிடைக்காது. கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நாம் தான் வந்து ஏற்றுக்கணும். சாரி, எதுக்காக இவ்வளோ டீட்டெயிலான எக்ஸ்பிளேஷன் பண்ணணும்னா, நிறைய பேர் வந்து நிறைய கேள்வி கேட்குறாங்க. நிறைய டைம் வந்து எங்களுக்காக பதில் சொல்ல முடியல. பதில் சொல்ல முடியலன்னா டைம் இருக்க மாட்டுது. ஒரே டைமில் அட் ஏ டைமில் 10 கால் வந்து நாங்கள் என்ன தான் பண்ண முடியும்? ஒரு கால் எடுக்கிறதுக்கே எங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கே ஆல்மோஸ்ட் ½ an hour ஆகுது. 10 பேருக்குண்ணா. எங்களுக்கும் பர்சனல் ஒர்க்ஸ் அந்த ட்ரேடிங் நிறைய ஒர்க்ஸ் இருக்குல்ல. ஸோ அதுக்காக தான். சரி, எண்ட் ஆஃப் த டே சரி, நம்ம இப்போ நம்மளோட அனலைஸுக்கு வருமா? சிக்னல் அனலைஸில் கேலோ வந்து வீக்லியில் பாருங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு இது பிரேக் கொடுத்தா மேலே போனோம். ஓகே, இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. அதை வந்து திரும்பி ஒரு கீழே இறங்கி ஒரு ரீடெஸ்ட் பண்ணேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த ரெசிஸ்டன்ஸை போவான், சந்தேகமே இல்லை. 2.2396 கிட்ட. ஸோ வீக்லியில் நம்ம பையிங்கில் இருக்கிறோம். நம்ம டேயில் தான் பார்க்கணும். தட் மீன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் சொன்னால் 2396 ஆல்மோஸ்ட்டு 2.40 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் கேலுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த லெவல்கிட்ட ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணிட்டான். அப்படின்னா இந்த ஒரு நல்ல ஒரு என்ட்ரி ப்ரைஸ் இங்கே கொடுத்துருக்கணும். பையர்ஸ் வந்து நிறையா என்ட்ரி ஆகிட்டாங்க. இப்போ நியூ பையர்ஸ் எங்கே என்ட்ரி ஆகும்னா, ஒரு டபுள்யூ பேட்டர்ன் வருது, இந்த லெவலில் கிட்ட என்ட்ரி ஆவாங்க. நாம் வந்து எப்படின்னா, நம்ம மைண்ட் செட்டுக்கு நம்ம ட்ரேடை பார்க்கக்கூடாது. ட்ரேடிங்க்கான மைண்ட் செட்டை நம்ம வளர்த்துக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளாக ஆக முடியும். எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணாங்க, நாம் தான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆகணும். வேறு வழி கிடையாது. இப்போ அவங்க மேலே இருந்து பாருங்களா. அண்ட் அதர்வைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அழகான ஒரு ட்ரெண்ட் லைன் வருது. சாரி, சின்ன ப்ராப்ளம் இருக்காது. யா, உங்களுக்கு தெளிவாக தெரியுதா? இந்த மாதிரி சின்னதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் வருது. ட்ரெண்டை வந்து இப்போ பிரேக் அவுட் கொடுத்துட்டான். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகுது. ஸோ ஆனால் அந்த இடத்துல ட்ரேட் ஆகிடுது. ஸோ நம்ம மினி டைம் ஃப்ரேமில் தான் நம்ம என்ட்ரி ப்ரைஸ் பண்ணணும். நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு நல்ல இது இருக்குது. நீங்கள் சின்ன சின்ன ஃப்ளக்சுவேஷனுக்கோ, சின்ன சின்ன டபிள்யூஎம் பேட்டர்னுக்கோ, டபிள்யூ பேட்டர்னுக்கோ எதுக்குமே நீங்கள் பயப்பட தேவையில்ல. பெரிய லெவலில் டே, வீக் அந்த மாதிரி ஆனால் தான் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதோ என்ட்ரி பண்ணுறதுக்கோ. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அது டைமிங்க்கு நீங்கள் பார்க்கணும். மந்த் கணக்கில் கூட வெயிட் பண்ணணும், இல்லை வீக் கணக்கில் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் சின்ன டைம் ஃப்ரேம் அப்படி கிடையாது. ஆனால் இதில் ப்ராஃபிட் அது கூட இதை கம்பேர் பண்ணால் ப்ராஃபிட் இதுக்கு அதிகம். பட் டைமிங் பார்த்தீங்கன்னா அதுதான் பெட்டர். ரொம்ப நமக்கு எப்போனா பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஏன்னா அங்கே பாருங்கள், இப்போ கீழே இறங்கும்போது இந்த லெவல் வந்து ஒரு என்ட்ரி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் க்ளோசிங் ஆகிடுது, ஒரு புல் பேக் கிடைக்குது அந்த இடத்துல. அதுக்கடுத்து இதே லெவல் திரும்பி வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிக்குது. இங்கே மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகுது. ஸோ நம்ம இப்போ குடித்தோம்ல 1.9604 வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு என்ட்ரி ப்ரைஸ் தெரிஞ்சிச்சு. 1 ஹவரில் நமக்கு பற்றி பை பண்ண முடியாது. சாரி, 4 ஹவர்ஸ்லையா, பட் 1 ஹவரில் நம்ம பண்ண முடியல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? ஆனால் இப்போதைக்கு இங்கே பேட்டர்ன் கிரியேட் பண்ணதை பாருங்களா. இது வந்து செல்லிங்கான ஒரு பீரிஷ் கேண்டில். ஆஸ் யூஷுவல் நடக்குது வாய்ப்பு இல்லை. இங்கே பையர்ஸ்லாம் மோஸ்ட்லி இங்கே பை பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க செல் பண்ணணும்ல, ப்ராஃபிட் எடுக்கணும்ல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு தான் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்க செல்லிங் நடக்குது. இப்போ ப்ராஃபிட் பண்ண இப்போ 2 சினாரியோ நடக்கும். ஒன்று, இப்போ நம்ம சொன்ன பார்த்தியா, இது வந்து பையிங்க வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பையர்ஸ் அதிகமாகி பிரேக் எடுக்கிறது செல்லுன்னு மேலே போக வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்ன ஆகுதுன்னா, செல்லர்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. ஆஸ் யூஷுவல் இந்த 2 இது தான் நடக்க வாய்ப்பு இருக்குது, எல்லாருமே தெரியும். இல்லை பையர்ஸ் வின் பண்ண போகிறாங்களா, செல்லர்ஸ் வின் பண்ண போகிறாங்களா, அதுதான் நம்ம இங்கே பார்க்கணும். பையர்ஸ் வின் பண்ணுறாங்கன்னா, செல்லர்ஸ் வின் பண்ணுறாங்கன்னா எப்படின்னா, இப்போ பை பண்ணுறவங்க ப்ராஃபிட் புக் பண்ணணும். ஸோ அந்த ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இதை வின் பண்ணுவாங்க. ப்ராஃபிட் புக் பண்ணி இப்போ மார்க்கெட் கீழேனா இல்லைன்னா நியூ பையர்ஸ் அவங்க வந்து ஹோல்ட் பண்ணி இன்னும் புது பையர்ஸ் வரலாம். இப்போது சினாரியோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செல்லிங் வருது அப்படின்னா அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணாங்கன்னு அர்த்தம். இங்கே வந்து மார்க்கெட் வந்து செல் நடக்குது, பெரிய விக்கு நடக்குது பாருங்க, ஆல்மோஸ்ட் இவ்வளோ பெரிய விக்கு நடக்குது. ஸோ அப்படின்னா வந்து இங்கே பையர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ட்ரு ஆகினே இருக்கிறாங்க. சாரி பையர்ஸ் என்ட்ரு சாரி கொஞ்சம் வர செல் ப்ராஃபிட் புக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அப்படின்னா இங்கே மார்க்கெட் கீழே இருக்கும், சந்தேகம் இல்லை. ஸோ அப்படின்னா நம்ம எந்த லெவலில் கரெக்டாக பை பண்ணலாம், அதுக்கு தான் நம்ம பிஓட்டோ மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறோம். பிஓட் சினாரியா பார்த்தா இவ்வளோ தூரம் வரைக்கும் வேண்டாம் ஆக போகிறோம். தட் மீன்ஸ் ஆஃப் ஆஃப் த ட்ரெண்டு கொஞ்சம் சினாரியாஸ் ஸ்ட்ரகிள் தான். பட் மூவிங் ஆவரேஜ் பாருங்கள், 1 ஹவரில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு லேஸ் இருக்குது. அங்கே வேணால் பை பண்ணலாம். பட் ஆனால் அங்கே ஒரு பேட்டர்ன் நைட்டு கிரியேட் ஆகணும். நம்ம என்ன பண்ணலான்னா, பிஓட் லெவலுக்கிட்ட ஒரு என்ட்ரி ப்ரைஸ் கொடுத்துப்போம், மார்க் பண்ணிப்போம். ஓகே, 1 ஹவர்லேயே நம்ம மார்க் பண்ணிப்போம்.
மூவிங் ஆவரேஜுக்கும் இப்போ 2 கிடச்சிச்சு. சாரி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. ஸோ நம்ம மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா இந்த லெவலேருந்து இந்த லெவல் கூட பை பண்ணலாம். ஓகேவா? சரி, ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம் அப்படின்ற ஒரு டவுட் வரும். என்ட்ரி ப்ரைஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸ்டாப் லாஸ்ன்றது நம்ம ரொம்ப கீழே வைக்கக்கூடாது. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த லெவல் தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 90 கிட்ட என்ட்ரி ப்ரைஸ் வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் 2 to 3% கிட்ட வருது. இப்போ என்ட்ரி ப்ரைஸை விட்டுட்டு அப்போர்ட் அதை விட்டுட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இப்போ கரெக்டாக ட்ரெண்டு எந்த இடத்துல ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்குது, அதை முதல்ல நம்ம பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இங்கே தான் பையிங் சைன் ஆகுது. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் இப்படி வந்து தான் இது செல்லிங் ஆகிடுச்சு, இது பையிங்க்கு வர மாட்டான். பையிங்க்கு வர்றது திரும்பி போகணும், இங்கே நடக்க வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இப்போ இங்கே இறங்கினானா இந்த சைன். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ப்ரைஸ் வச்சா இந்த இடத்துல 4% ஸ்டாப் லாஸ் வருது. ஸோ நாம் வந்து என்ட்ரி ப்ரைஸ் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து இந்த லெவலுக்கிட்ட எடுத்துன்னு வச்சுப்போம். பாதி கரெக்டாக பாதி எடுக்கிறோம். ஸ்டாப் லாஸ் வந்து ஆல்மோஸ்ட் 5.40 5.30% ஸ்டாப் லாஸ் வருது. டார்கெட்டு ஆல்மோஸ்ட் 30% கிட்ட டார்கெட் போகுது. ஸோ திஸ் இஸ் ஒரு பேர் எனாஃப் தான். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ஒரு 10, சமயம் 8, 9, 10 இப்படிமாரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு அனலைசிஸ். என்ட்ரி ப்ரைஸ் செஞ்சிச்சு, ஸ்டாப் லாஸ் செஞ்சிச்சு, டார்கெட் தெரிஞ்சிச்சு. இதுக்கு மேலே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் இது மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு அனலைஸ் கொடுக்குறோம். இந்த மாதிரி வந்து நீங்கள் நம்மளோட பெய்ட் பேஸ் குரூப்பில் வரணுன்னா கான்டாக்ட் நம்பர் இருக்குது. இல்லை டெலிகிராமில் இருந்தீங்கன்னா டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கேயும் கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறோம். அண்ட் தென் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய்.